வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தருண். வெல்கம் டு தருண் அட்டர்ஸ். இன்னைக்கு நம்ம ஜெயவர்மன் அப்படின்றவரை பத்தி பார்க்க போறோம். ஜெயவர்மன் அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு நாட்டு மன்னன் அப்படின்னு யோசிக்காதீங்க. சிம்மவர்மன் அப்படின்ற முதல் பல்லவ மன்னனுக்கு 3வது குழந்தையா பிறந்தவர் தான் இந்த ஜெயவர்மன். பல கலைகள்ல திறன் படைத்தவராகவும் பல சாம்ராஜ்யங்களை தன்னுடையதாக ஆக்கிக்கிற அளவுக்கு திறமையான ஒரு இளவரசன் தான் இந்த ஜெயவர்மன். இவ்வளவு திறமை படைச்ச இந்த ஜெயவர்மன் பதவி, அப்பா, அம்மா அப்படின்னு யாருமே வேணாம், நான் அமைதியை தேடி போறேன், புத்த மதத்தை போதிக்கிறதுக்காகவும் தியானத்தை பரப்புறதுக்காகவும் நான் வெளிநாட்டுக்கு போறேன், சைனாக்கு போறேன் அப்படின்னு சைனா நோக்கி கிளம்புறாரு. அமைதியின் தேடல்ல புத்த சமயத்துல மகாயன புத்தம் அப்படின்ற ஒரு முறையை கற்பிக்கிறதுக்காக சைனா வரைக்கும் போறாரு. சரி, இவர் ஏன் சைனா வரைக்கும் போனோம், தமிழ்நாட்டுல இல்லாம ஏன் இவர் தமிழ்நாட்டுல சொல்லி தரக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். சிம்மவர்மனுடைய முதல் 2 பசங்க நந்திவர்மனும் சிவவர்மனும் சேர்ந்து இந்த ஜெயவர்மனுக்கு கொலை பண்ணிடலாம் அப்படின்னு முயற்சி செய்யறாங்க. ஏன்னா அவங்க அப்பா சிம்மவர்மன் ஜெயவர்மனுக்கே எல்லா பதவிகளையும் கொடுக்க ஆசைப்படுறாரு, முதல் 2 அண்ணன்களை கண்டுக்க கூட மாட்டுறாரு. அப்படின்ற காரணத்தினால இந்த 2 அண்ணன்களும் சேர்ந்து இந்த ஜெயவர்மனுக்கு கொலை பண்ணிடலாம் அப்படின்னு முயற்சி செய்யறாங்க. ஆனா இத முன்னாடியே தெரிஞ்ச ஜெயவர்மன் உடனடியா காஞ்சிபுரத்துல இருந்து கிளம்புறாரு. குங்ஜோ அப்படின்ற ஒரு சீன வணிக நகரத்துக்கு போய் சேர்றாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றத பார்ட் 2ல பார்ப்போம்.